இந்நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். அறிவியல் பாலம் தொடரில் இன்று முதல் காரைக்குடி களஞ்சியம் புலவர் மெய்யாண்டவர் ஐயா எழுதி வழங்கிய தொடர் சித்திர நிகழ்ச்சி. அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வானொலி நிலையத்தில் செட்டிநாட்டு பெருமையை சொல்லுகிற விதமாக காரைக்குடி நகரத்தையும் அந்த நகரத்தில் அமைந்துள்ள சிறப்புகளை பற்றியும் இப்பொழுது பேச விழைகின்றேன். இந்த நிகழ்விற்கு என் கூட மிருதங்கம் வாசிப்பதற்கு முத்தையா என்கிறவர் வந்திருக்கிறார். காரைக்குடியினுடைய பெருமைகளை இந்த நிகழ்வில் நான் சொல்ல இருக்கிறேன். காரைக்குடி களஞ்சியம் என்கிற அற்புதமான சொற்றொடரை இதற்கு அமைத்துள்ளோம். 1 காரைக்குடி ஊர் பெருமை, 2 நகரத்தார் சிறப்பு, 3 அழகப்பர் கல்வி நிறுவனங்கள், அறிவியல் மின்வேதியியல் ஆய்வகம், கலை பண்பாடு என 4 பகுப்புகளாக பகுத்து இந்த செய்திகளை உங்கள் முன் சொல்ல விழைகிறேன். உரைப்பாட்டு மடை என்று இந்த நிகழ்ச்சிக்கு சொல்லலாம். இப்பொழுது நிகழ்வை தொடங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழை வணங்கி நிகழ்வை தொடங்குகிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. காரைக்குடி எனும் கவிமிகு நகரம், காரைக்குடி எனும் கவிமிகு நகரம், கல்விக்குடி எனும் பேர் பெரு நகரம், காரைக்குடி எனும் கவிமிகு நகரம். சீரும் சிறப்புங்கள் செட்டி நாடு, சீரும் சிறப்புங்கள் செட்டி நாடு, ஊர்கள் தோறும் உயர்ந்த நல்வீடு, ஓவிய காட்சிகள் நிறைந்த நல்வீடு, ஓவிய காட்சிகள் நிறைந்த நல்வீடு, காரைக்குடி எனும் கவிமிகு நகரம். காரைக்குடி என்கிற அற்புதமான ஊரை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த ஊரிலே அமைந்துள்ள அற்புத சிறப்புகளையும் இதன் மூலமாக விளக்க உள்ளோம். இந்த காரைக்குடி நகரத்தை சுற்றி நகரத்தார் பெருமை விரிவாக நாம் கேட்க முடிகிறது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் வணிகம் புரிந்து வாழ்பவர்கள். மியான்மர் நாட்டில் சென்று தன வணிகம் புரிந்து பொருளை ஈர்த்த புண்ணியர்கள். சைவ சமயம் காத்த காப்பாளர்கள். சான்றாய் உலகெங்கும் கோவில்களை கண்டவர்கள். தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற 76 ஊர்களை சார்ந்த பெருமக்கள் தான் நாட்டுக்கோட்டை நகரத்தார். உலகில் பல நாடுகளில் ஒப்பிலா சமய பணிகளை செய்தவர்கள். மணங்கமல் மலேசியா, சிங்கப்பூர், அழகிய இலங்கை, பர்மாவில் வாணிகம் மட்டும் செய்யவில்லை, இந்து சமயம் காப்பதற்கு எழில்மிகு கோயில்களையும் எழுப்பினார்கள். நகரத்தாருக்கென்று 9 நகர கோயில்கள் உள்ளன. இவர்களுடைய பழம்பெருமை என்னவென்று சொன்னால், காவிரி பூம்பட்டிய நிலத்தில் வாழ்ந்த இந்த நகரத்தார் பெருமக்கள் அங்கிருந்து நம்முடைய செட்டிநாட்டுக்கு வருகிறார்கள். இவர்கள் வந்ததனாலே தான் இதற்கு செட்டிநாடு என்ற பெயரே வருகிறது. சோழ மன்னனுக்கு பொருளால் உதவி செய்த புண்ணியர்கள் இவர்கள். சிவனையும் பெருமாளையும் மனதார எண்ணி வணங்குகிறவர்கள். வீடுகளிலே படைப்பு வீடு என்ற ஒன்றை படைத்து காக்கிறவர்கள். இவர்களுக்கு 9 கோயில்களை உரிமையாக கொண்டு வாழ்ந்த பெருமக்கள், வாழ்கிற பெருமக்கள்.
அந்த 9 கோயில்களையும் இப்பொழுது நான் வரிசைப்படுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இளையாற்றங்குடி என்னும் கோவில், இளையாற்றங்குடி என்னும் கோவில், எழில்மிகு மாத்தூர் திருக்கோவில் ஒன்று, வைரவன் கோயில் ஒன்றுண்டு, அங்கு வைரவன் கோயில் ஒன்றுண்டு, இரணியூர் கோயில் என்றொன்று உண்டு, பிள்ளையார் பட்டியாம் கோவில் உலக பெருமை புகழ்மிக்க பெரிய கோவில், பிள்ளையார் பட்டியாம் கோவில். எழில்மிகு நேமம் கோவில், எழில்மிகு நேமம் கோவில், இலுப்பை கூடியன் இன்கோயில் உண்டு, சூரக்குடி ஒரு கோவில், சூரக்குடி ஒரு கோவில், வேலங்குடியிலும் கோயில் உண்டு, 9 நகரத்து கோவில், இது 9 நகரத்து கோவில். 76 ஊர்களில் வாழ்கிற இந்த பெருமக்கள் இளையாற்றங்குடி கோயிலை தலைமையாக கொண்டு வாழ்கிறார்கள். உலக புகழ்பெற்ற புனித தலமாய் விளங்கக்கூடிய வாதாபி கொண்ட கணபதி என்பதற்கு முன்பே எழுப்ப பெற்ற கோவில் என்று பிள்ளையார்பட்டி திருக்கோயிலை சொல்லுகிறார்கள். அந்த அற்புதமான கோயிலை அமைத்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள். தான் தோன்றி மூர்த்தியாக அங்கே பிள்ளையார் காட்சியளிக்கிறார். பிள்ளையாரை வணங்கி சிறப்பு பெற்றவர்கள் பலர் உண்டு. இவர்கள் சிறந்த ஊரை அமைத்திருக்கிறார்கள். அகன்ற தெருக்களும் உண்டு, அகன்ற தெருக்களும் உண்டு, அந்த வீடுகளில் பல ஓவியம் உண்டு, அகன்ற தெருக்களும் உண்டு, அந்த வீடுகளில் பல ஓவியம் உண்டு, கானாடு காத்தான் என் ஊரும், கானாடு காத்தான் எனும் ஊருண்டு, அங்கே செட்டி நாட்டரசர் வாழ்ந்த நல் வீடு, சிறப்பு மிக்க அரண்மனையாகும், 1000 ஜன்னல் கொண்ட வீடு, 1000 ஜன்னல் கொண்ட வீடு, அது அமைந்த பெருநகர் காரைக்குடியாகும், காரைக்குடி மக்கள் குடிக்க, காரைக்குடி மக்கள் குடிக்க சம்பை ஊற்று குடிநீர் உண்டு, காரைக்குடி என்னும் நகரம். ஒவ்வொரு கோயிலை சார்ந்தும் உள்ளவர் பங்காளியாவார், ஒவ்வொரு கோயிலை சார்ந்தும் உள்ளவர் பங்காளியாவார், எண்ணற்ற பெருமைகள் கொண்டார் இவர், எண்ணற்ற பெருமைகள் கொண்டார், இயற்கையில் வளமாய் வாழ்கின்ற மக்கள் நகரத்தார் பெருமை இதுவே. அருமை சான்றோர்களே, நேமத்தான்பட்டி, கானாடு காத்தான் என்ற ஊர்களில் மிக பெரிய பெரிய வீடுகளை அமைத்திருக்கிறார்கள். அரண்மனை போன்ற வீடுகள். இவர்கள் காவிரிப்பட்டினத்தில் வாழ்ந்த பொழுது கடற்கரை ஓரத்தில் வாழ்ந்த காரணத்தால் செட்டிநாட்டிலே வந்து மிக உயர்ந்த படிக்கட்டுகளை அமைத்து வீடுகளை கட்டியிருக்கிறார்கள். ஏனென்றால் கடல் நீரால் அந்த வீடுகள் சேதப்படக்கூடாது என்கிற நோக்கம். அந்த அடிப்படையிலே அடித்தளத்தை பெரிதாக அமைத்து வீடுகளை மிக அற்புதமாக கோவில்களை போல வீடுகளை அமைத்தவர்கள். காரைக்குடியிலே நகரச்சியோன் கோயில், கொப்புடையாத்தாள், முத்துமாரியம்மன், முத்தாளம்மன் என்ற அற்புதமான திருக்கோயில்களை அமைத்திருக்கிறார்கள். செக்காலை சிவன் கோயிலும் உண்டு. முத்துமாரியம்மன் ஒரு குழந்தையாயிருந்து இந்த மண்ணிலே வந்து அதை பால்வளக்கார் என்ற முன்னோர்கள் சொல்வார்கள். அந்த குழந்தை இங்கே அம்மை வாத்து குளிர்ந்து போனது. அதை ஒரு முஸ்லிம் பெரியவர் எடுத்து வளர்க்கிறார். அந்த குழந்தைதான் இன்றைக்கு முத்துமாரியம்மனாக நம்ம எல்லோராலும் வழங்கப்படுகிறது, வணங்கப்படுகிறது, போற்றப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி பங்குனி மாதத்தில் இங்கே, மாசி பங்குனி மாதத்தில் இங்கே விழாக்கோலம் பூணும் பெரிய ஊரா, விழாக்கோலம் பூணும் பெரிய ஊராம், கொப்புடையத்தாள் சித்திரை மாதம், கொப்புடைய
கொப்புடையாத்தாள் சித்திரை மாதம் ஆண்டு பிறப்பில் அழகாய் கொண்டாடி வணங்கி மகிழும் பக்தர்கள் இவர்கள், வணங்கி மகிழும் பக்தர்கள் இவர்கள். முத்தாலம்மன் கோயிலும் உண்டு, முத்தாலம்மன் கோயிலும் உண்டு. தால் என்றால் நாக்கு. இந்த நாக்கு சரியாக அமைந்து பேச வர வேண்டுமானால் முத்தாலம்மனை வணங்க வேண்டும் என்கிற ஒரு ஐதீகத்தை தருகிற பெருமை உடையதுதான் முத்தாலம்மன் கோவில். அதுவும் அரசு கோவில். கொப்புடையாத்தாள் அரசு கோவில், முத்துமாரியம்மனும் அரசு கோவில். இந்த கோயில்கள் எல்லாம் மிக அற்புதமாக அமைந்துள்ளன. நகரத்தார் பெருமக்கள் மிகப்பெரிய திருப்பணிகளை இந்த கோயில்களுக்கு செய்திருக்கிறார்கள். அரியக்குடியிலே ஒரு கோயில் இருக்கிறது. அது 9 நகர கோயில்கள் அடங்கவில்லையானாலும் அரியக்குடி பெருமாள் கோவில் திருப்பதிக்குரிய மிக பெருமையை பெற்றிருக்கிற கோவில். திருப்பதியில் நேர்ந்து கொண்ட நேர்த்திக் கடனை அரியக்குடியிலே செலுத்தினால் அதற்கு பலன் உண்டு என்று நகரத்தார் பெருமக்கள் கூறுவார்கள். அத்தனை குடிமக்களும் அதை நம்புகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் வைகாசி மாதம் திருவிழா காணுகிற அற்புதமான ஊர் அரியக்குடி. அரியக்குடிக்கு தனி சிறப்பு உண்டு. அரியக்குடி ராமானுஜயங்கார்னு ஒரு பெரிய சங்கீத மேதை பிறந்த ஊர். உலக புகழ்பெற்ற இசை மேதை. திருப்பாவே ஒரு அற்புதமா பாடுவார். நீங்கள் ஒலித்தட்டுகளில் கேட்டிருக்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறு மீர்காள் கூர்வேல் கொடும் தோழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவா. இந்த 30 திருப்பாவை பாடல்களையும் அரியக்குடி ராமானுஜயங்கார் தன்னுடைய வெங்கல குரலில் பாடி பக்தர்களை மகிழ்விப்பார். எம்எல் வசந்தமாரி கூட அந்த பாடல்களை பாடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட திருவூர் அரியக்குடி. காரைக்குடி அடுத்து இருக்கிற அற்புதமான ஊர். இந்த ஊர்களில் வாழ்ந்த பெருமக்கள் மிகச் சிறப்புக்குரியவர்கள். தீசு அவினாசிலிங்கம் செட்டியார் கல்வி அமைச்சராக இருந்தவர். கருமுத்து தியாகராஜ செட்டியார்னு ஒருத்தர் சென்னையில ஆலை வைத்து நடத்தியவர். அவர் தமிழ்நாடு என்ற ஒரு அற்புதமான இதழை நடத்திய பெருமைக்குரியவர். அவர்களுடைய துணைவியார் தான் ராதா தியாகராஜன். நம்முடைய அழகு பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராக விளங்கினார். புகழோடு வாழ்ந்தார். இன்னும் இந்த செட்டி நாட்டுக்கு சில பெருமைகளும் உண்டு. சிறுவுடல்பட்டிவதி மலையரசி உமையே என்று பாடிய கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுவுடல்பட்டி. அவர் வாழ்ந்த ஊர் ராமலாஸ் தியேட்டர் பக்கத்தில் வாழ்ந்தார். மஞ்சள் வண்ணம் பூசிய வீடு. அதிலே தான் அவர் வாழ்ந்த சிறப்போடு புகழோடு வாழ்ந்த ஊர். வரகவி என்று அவரை சொல்லலாம். நினைத்த மாத்திரத்திலே கவிதைகளை பாடுகிறவர். அவர் வெறும் திரைசை கவிஞர் இல்லை, தத்துவ கவிஞர், காதல் கவிஞர் என்று பல்வேறு பன்முகத்தன்மை கொண்ட அற்புதமான கவிஞர். அவருடைய அண்ணன் தான் ஏஎல் சீனிவாசன். அவர்களுக்கென்று ஒரு வீடு இருக்கிறது சிறுவுடற்பட்டியிலே. ஒவ்வொரு ஆண்டும் அந்த வீட்டிலே கண்ணதாசன் விழா நடக்கிறது. ஜூலை 7ஆம் தேதி அந்த விழா நடக்கும். அந்த விழாவிலே நாங்களெல்லாம் கலந்து கொள்வோம். அதை போல இந்த காரைக்குடிக்கென்று சில சிறப்புகளும் உண்டு. அரசியல் பங்களிப்பு அவர்கள் இந்த ஊரிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். யார் என்று சொன்னால் ராஜாசர் முத்தியா செட்டியார் சென்னை நகரத்தினுடைய முதல் மேயராக இருந்தவர். சண்முகன் என்ற காசி விஸ்வநாதன் செட்டியார் சட்ட உள்துறை அமைச்சராக சிங்கப்பூரிலே விளங்கினார். திரைத்துறையில் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார், எஸ்பி முத்துராமன் இன்னும் பல்வேறு மக்கள், ராமநாராயணன், கரு பழனியப்பன், கவியரசர் கண்ணதாசன், ஏஎல் விஜய், பஞ்சு அருணாசலம் என்று பல்வேறு பெருமக்கள், புகழ்மிக்க பெருமக்கள் வாழ்ந்த ஊர் இந்த காரைக்குடி கண்ட ஊர். செட்டி நாட்டினுடைய சிறப்புகளை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். பாடுவார் முத்தப்பர் கீழச்சூல்வட்டியை சார்ந்தவர். அவர் மிக அற்புதமான ஒரு பாடலை பாடுகிறார். அந்த பாடலை உங்களுக்கு சொல்லி ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்லுகிறேன். வரகவி என்று அவரை சொல்வார்கள். வாக்குப்பதியம் உள்ள கவிஞர் என்று அவரை சொல்வார்கள். காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள் வணிகர் வீடுகட்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு என்றைக்கும் நீங்காதிரு. வேள் வணிகர்களை காக்கிற தெய்வமாக லட்சுமியை வேண்டுகிறார். நகரத்தார் வீடுகள் எல்லாம் எப்பவும் செல்வமும் செழிப்பா இருக்க வேண்டும் என்று பாடுகிறார். ரொம்ப அற்புதமான பாடல். தன் மேலுமானை தமிழ் மேலுமானை நின்மா கொழுனன் தன் மேலுமானை தவமா வணிக சின்னம் சிறுவர் தெரியாத காளையர் என் செய்யனும் பின்னும் பொறுத்திருப்பாயே பெரிய லக்குமியே நீங்காது நின் மகனும்
நெடிய திருமாலும் பாங்காக அன்று வந்து பார்க்கடல் போல் தேங்காமல் அன்றாக நீ இருந்து நாளும் வளம்பெருக்கி என்றைக்கும் நீங்காதிரு, என்றைக்கும் நீங்காதிரு. இத்தனை சிறப்புகளையும் பாடுவார் முத்தப்ப செட்டியார் கீழச்சொல்வட்டியில இருந்து வாழ்ந்தவர். அற்புதமான வரகவிஞர், நினைத்த மாத்திரத்தில் பாடுகிற ஆற்றல் படைத்த பெருமைக்குரிய பாடுவார் முத்தப்பர் பிறந்த ஊர், கவியரசர் கண்ணதாசன் பிறந்த ஊர், வீரகவி அரசர் முடியரசனார் வாழ்ந்த ஊர். அதே போல மகாகவி பாரதியார் 9/11/1919 இங்கே வருகை தருகிறார். அவர் வைசு சண்முகம் செட்டியாரால் பாராட்ட பெறுகிறார். அவர் இங்கே தங்கி இருக்கிற பொழுது காரைக்குடி இந்து மதாமையான சங்கம் 1917 தொடங்கப்பட்ட அந்த இந்து மதாமையான சங்கத்திற்கு 1919 வருகை தருகிறார் மகாகவி பாரதி. அப்பொழுது நம்முடைய நகரத்தார் பெருமக்களை மிக அற்புதமாக பாராட்டுகிறார். மண்ணுலகின் மீதினிலே எக்காலும் அமரரை போல் மடிவில்லாமல் திண்ணமுற வாழ்ந்திடலாம், அதற்குரிய உபாயம் இங்கு செப்ப கேளீர். இத்தகைய சிறப்புகளை கொண்ட பாரதி வந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 9 கொண்டாடப்படுகிறது. இத்தகைய சிறப்புகளை நம்முடைய காரைக்குடி நகரம் பெற்றிருக்கிறது. இந்த ஊரிலே சில சொல்வழக்குகள் உள்ளன. எசைகேடுனா இடைஞ்சல், ஊரணிங்கிறத ஊருணின்னு சொல்லாமல் ஊரணின்னு சொல்வார்கள். வெள்ளனம்பாங்க விடியற்காலை பொழுதை, நொன்னன்பாங்க உன்ன அண்ணன் நொன்னன்பாங்க, ஆத்தாள நோத்தாள்பாங்க. இப்படி பேச்சு வழக்கில் சில சொற்களை பயன்படுத்துகிறவர்கள் நகரத்தார் பெருமக்கள். இதுவரை காரைக்குடி நகரத்தை பற்றிய பெருமைகள், நகரத்தார் பெருமைகளை பற்றியெல்லாம் பார்த்தோம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது புலவர் மெய்யாண்டவர் ஐயா எழுதி வழங்கிய தொடர் சித்திர நிகழ்ச்சியின் முதல் பகுதி.